ஆழ்கடல் மீன்பிடி தொழில் செய்யும் நம் மக்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கவும், நமக்கென நல்லதொரு வருமானம் ஈட்டவும், பலருக்கும் வருமான வாய்ப்புகளை உருவாக்கி தரவும் எண்ணம் கொண்டவரா நீங்கள்? உங்களுக்கான அழைப்புதான் இது. 1970 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் 5 பெரும் போர்களை கண்டன. இது நம் மக்களின் வாழ்க்கையில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. இருப்பினும் மத்திய கிழக்கு நாடுகளில் நம்முடைய மக்கள் உழைத்து ஈட்டிய வருமானம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் உள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்களிப்பை வழங்கியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக மீன்பிடி தொழில் நம் மக்களின் பொருளாதார முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தற்போது 2026 மார்ச் மாதத்தில் நிலவும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நம் மக்களின் வேலை வாய்ப்பில் மற்றும் ஒரு தடையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறுகிய கால போராக இருந்தால் சில வாரங்களில் முடியலாம். அதேவேளை ஒரு பிராந்திய போராக மாறினால் நீண்ட காலம் நீடிக்கலாம். இந்த போர் முடிந்த பிறகு நம் மக்களின் வாழ்க்கையும் அவர்களின் வாழ்வாதாரமும் என்னவாகும் என்ற கேள்வியும் தற்போது எழுகிறது. இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பாதிக்கும் மற்றொரு காரணி AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு. முன்பு IT எனும் தகவல் தொழில்நுட்பம், நிதித்துறை, மருந்து ஆராய்ச்சி, போக்குவரத்து போன்ற துறைகளில் 10 பேர் செய்த வேலையை இன்று ஒரே ஒரு AI நிபுணர் செய்து விடுகிறார். இந்தியாவின் மக்கள் தொகையில் 33% அதிகமானோர் 35 வயதிற்குட்பட்ட ஜென் இசட் தலைமுறையினர். நீண்டகால அடிப்படையில் இவர்களுக்கு வருமானத்தையும் நிதி பாதுகாப்பையும் வழங்கப் போகும் வேலைகள் எவை? நீங்கள் வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் மீனவ சமூகத்தை சேர்ந்தவராகவோ அல்லது AI-யால் பாதிக்கப்பட்ட துறையில் இருப்பவராகவோ இருந்தால் எங்களை உன்னிப்பாக கவனியுங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பிற வணிகத்தை விட மீன்பிடி தொழில்தான் முதன்மையான வருமானம் ஈட்டும் துறையாக உள்ளது. தமிழக பொருளாதாரத்திற்கு மீன்பிடித்துறை 5000 கோடி ரூபாய்க்கு மேல் பங்களிக்கிறது. ஆனால் நம் சமூகத்தில் எத்தனை பேர் இந்த தொழிலில் மதிப்பு கூட்டல், அதாவது வேல்யூ அடிஷன் மூலம் முன்னேறி இருக்கிறார்கள்? அதாவது 100 ரூபாயை 500 ரூபாயாக மாற்றுவது. மீன் வணிகத்திலும் மதிப்பு கூட்டல் தொழிலிலும் குறைந்தது 3 தலைமுறைகளாவது இருப்பவர்கள் யாராவது உண்டா என்று கேட்டு பாருங்கள். மீன் விற்கும் நம் வீட்டு பெண்களிடம் அவர்கள் ஈட்டும் வருமானம் பற்றி கேளுங்கள். நகரங்களில் மீன் விற்கும் வியாபாரிகளிடமும் ஏற்றுமதியாளர்களிடமும் அவர்கள் ஈட்டும் லாபம் குறித்து கேட்டு பாருங்கள். இந்திய நுகர்வோர் சந்தை என்பது 10 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒரு பெரும் துறை. இந்திய மக்கள் தொகையில் 20%க்கும் குறைவானவர்களே மீனை உணவாக கொண்டாலும் இது மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு துறையாகும். எமது டிராம்கோ நிறுவனம் 89 விசைப்படகுகளை கொண்ட வல்லவளை சென்ட் மேரிஸ் போட் யூனியன் மற்றும் 25 வருட ஏற்றுமதி அனுபவம் கொண்ட ஒரு நிறுவனத்துடன் இணைந்து ஒரு திட்டத்தை வகுத்துள்ளோம். அதன் மூலம் ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் விசைப்படகுகளின் மீன்களை ஆழ்கடலுக்கு தனி விசைப்படகுகளை அனுப்பி கொள்முதல் செய்து அவர்களுக்கு நல்ல விலை வழங்குவதும் தரமான முறையில் அவைகளை ஏற்றுமதி செய்வதுமாகும். எங்கள் திட்டத்தின்படி முதல் கட்டமாக 20 விசைப்படகுகளின் மீன்களை கொள்முதல் செய்தால் 10 முதல் 20 கோடி வரை தேவைப்படும். இதில் மதிப்பு கூட்டல் செய்யும் போது இன்னும் அதிக தொகை தேவைப்படும். இதற்காகவே ஒர்க்கிங் பார்ட்னர்கள் தேவைப்படுகிறார்கள். இத்திட்டத்தில் எங்களோடு இணையுங்கள். நீங்கள் நல்ல வருமானம் ஈட்டுவதோடு மட்டுமல்லாமல் பலருக்கும் வருமான வாய்ப்புகளை உருவாக்கி தந்து அவர்களை உயர்த்த முடியும். நீங்கள்
மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் மற்றும் ஐடி துறையில் அனுபவம் வாய்ந்தவராக இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தப்பி பிழைப்பதற்கான வருமானம் மாதம் 1,00,000 சம்பளம், முன்னேற்றத்திற்கான வருமானம் மாதம் 3,00,000 வருமானம் போன்றவற்றிலிருந்து உங்களை எப்படி மாற்றுவது என்பதை நாங்கள் உருவாக்கி தருகிறோம். உங்களிடம் ஒரு குழுவை நிர்வகிக்கும் திறனோ அல்லது பெரும் நிதியை கையாளும் அனுபவமோ இருந்தால் எங்களோடு செயல் கூட்டாளராக, அதாவது ஒர்க்கிங் பார்ட்னராக இணையுங்கள். நீங்கள் நடுத்தர வர்க்கத்துக்குரிய நல்ல வருமானத்தை பெறுவதோடு மட்டுமல்லாமல் சுமார் 50 பேருக்கு வேலை வாய்ப்பையும் வருமானத்தையும் உருவாக்கி தர முடியும். எங்களோடு இணைய விரும்பினால் அல்லது இது குறித்த கூடுதல் விவரங்கள் அறிய விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி tramcojrf@gmail.com, அதாவது tramcojrf@gmail.com. நீங்கள் எடுக்கும் ஓர் முடிவு பலரது வெற்றிக்கான துவக்கமாக அமையும். நன்றி.